திமுக, காங்கிரஸ் போனா போகட்டுங்கிற மனநிலையில இருக்கிற மாரி நான் நினைக்கிறேன். ம்ஹ்ம். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே ஹக்கீம். இவங்க வந்துட்டு போய் கிட்டத்தட்ட 1 1/2 மாசம் ஆகுது. உண்மையா இல்லையா? இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைச்சு, அந்த குழு அவசரமா வந்து பேசுச்சு. 1 1/2 மாசம் ஆச்சு. திமுக அதுக்கப்புறம் அது சீண்டவே இல்ல பாருங்க. என்னை பொறுத்தவரை கடைசி நேரத்தில் காங்கிரஸ் வேண்டாம்னு திமுக முடிவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் அப்படிதான் தேவையில்லங்க 25 சீட்டு. தாராளமா கூட்டணி கட்சிகள திருப்திப்படுத்தி, அவங்க நல்லா ஒர்க் பண்றதுக்கான வேலைகள் இருக்குல்ல. ஜோதிமணி காங்கிரஸ் அம்மையார் என்ன கட்சி சொல்றாங்க அப்படின்னா, சிஎம்க்காக தான் நாங்க வந்து அமைதிய காத்துட்டு போறோம். ஆமாமாமா. அண்ணன்னு இல்லாட்டி வேற சொன்னாங்கல்ல. அண்ணன்னு சொன்னாங்க. தம்பின்னு தான் அவரு சொன்னாங்க செந்தில் பாலாஜி அவங்க. என்ன பண்ணாங்க? அவருக்கு எதிரா தானே பண்ணீங்க, பேசுனீங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிரா நீங்க உட்கார்ந்து அவர தர்ம சங்கடத்த ஏற்படுத்துனீங்க. அவங்க வந்து அண்ணன், தம்பி சொன்னாங்கன்னாவே சரியா இருக்காது. இப்ப அடுத்தது சிஎம்ம வேற மாரி டேமேஜ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். செந்தில் பாலாஜி அப்படிதான் சொன்னாங்க. தம்பின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அவருக்கு எதிரானதானங்க அவர வந்து காயப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கரூருங்கிறது அவர் மாவட்ட செயலாளரா இருக்காரு, அமைச்சரா இருந்தாரு. அவர போய் தொல்ல பண்ணிட்டு, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு திமுக அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கு, கரூர் திமுக. தொடர்ந்து எதிர்த்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சம்மந்தம் இல்லாம ஒரு நிர்வாகி வந்து ஆசைப்பட்டு திமுகல வந்து ஜாயின் பண்ணதுக்கு தாம் தும்னு குதிச்சுச்சு அந்த அம்மா. என்ன கட்சி வேலை பார்க்குறீங்க நீங்க? கரூர்ல நீங்க காங்கிரஸ் இருக்காங்க. நீங்க எம்பி ஆயிட்டு நீங்க உட்கார்ந்துட்டு ஏதாவது பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அது?